விநாயகரின் வெட்டப்பட்ட மனித தலை எங்கு உள்ளது தெரியுமா? இப்பொழுதும் அந்த தலை இருக்கிறது. அந்த தலை இருக்கும் இடத்தை நான் உங்களுக்கு கூறுகிறேன். உங்களுக்கு விநாயகர் பிடிக்கும் என்றால் ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவி பார்வதி குளிக்க செல்லும் பொழுது தான் உடலில் இருக்கும் மஞ்சள் கலவையால் ஒரு பொம்மையை செய்கிறார்கள். அந்த பொம்மைக்கு உயிர் கொடுத்து தன் மகனான விநாயகரை உருவாக்குகிறார்கள். அதன் பிறகு விநாயகரிடம் யாரையும் உள்ளே அனுமதிக்காதே என்று கூறிவிட்டு குளிக்க செல்கிறார்கள். பாதுகாப்பிற்காக வாசலில் நிற்கிறார் விநாயகர். அப்பொழுது சிவபெருமான் வருகிறார். ஆனால் விநாயகர் சிவனை உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. இதனால் பயங்கர கோபத்திற்கு சென்ற சிவன் தன் கையில் இருக்கும் சூலாயுதத்தால் விநாயகரின் தலையை கொய்கிறார். இதை பார்த்து பார்வதி கோபத்தின் உச்சிக்கே சென்றார். உடனே சிவபெருமான் தேவி பார்வதியை சமாதானப்படுத்துவதற்காக ஒரு யானை தலையை விநாயகரின் உடலில் சேர்த்து உயிர் கொடுக்கிறார். அதே நேரத்தில் விநாயகர் உடலில் இருந்து வெட்டப்பட்ட அந்த தெய்வீக தலையை சிவபெருமான் கையில் எடுத்துக்கொண்டு பாதாள உலகத்தின் நுழைவாயிலான ஒரு இடத்தில் போய் வைக்கிறார். அந்த தெய்வீக தலை காலப்போக்கில் சிலையாக மாறுகிறது. இன்றைக்கும் உத்தரகாண்டில் இருக்கும் பாதாள புவனேஸ்வரர் குகையில் சிலையாக இருக்கிறது. இந்த சிலையை முக்கோடி தேவர்களும் பாதுகாக்கிறார்கள் என்று நம்பப்படுகிறது. ஜெய் கணேசா என்ற